ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தாங்க. ஸோ ஹவுஸ் டவுன்லோட் இல்லை, ஸோ டெக் ரிவ்யூலாம் இல்லை, ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஸோ ஆக்சுவலி இதை வந்து நம்ம நிறைய பிளான் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கு. இல்லாட்டி ஃபீட்பேக்கையும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டுருக்கிறேன். ஸோ அதை இன்றைக்கி தான் போட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட லிங்கை விடுறேன். அது எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் எப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்னும் யாரும் எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கல அப்படின்னா போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அதை எப்படி பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை போய்ட்டு இப்போ பார்த்துடுவாங்க. ஸோ ஓகே, அது ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, அது சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து டம்ளர் சுற்றி வாட்டர் வந்திருக்கும். ஸோ ஐ மீன் தட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஸோ ட்ராப்லெட் வந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் வந்து இருக்கும். அது வந்து கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து எப்போவுமே நம்மளே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் த ஏர் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் வாட்டர். ஸோ வந்து அது வந்து இதாகிட்டே இருக்கும், அது வந்து சரௌண்ட் ஆகிருக்கும் நம்மள. ஸோ இது எப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஐஸ் கட்டியை வந்து டம்ளருக்குள்ளே போட்டிருப்பேன். ஸோ ஐஸ் கட்டியை போட்டு டம்ளருக்குள்ளே ஒரு 10 minutes வச்சுருந்தேன். 10 கூட இல்லை, ஒரு 7 to 8 minutes தான் இருக்கும். ஸோ 7 to 8 minutes நான் அந்த டம்ளருக்குள்ளே அந்த ஐஸ் கட்டியை போட்டோன்னே அது என்ன பண்ணும், ஸ்டீல் தானே அது, ஸோ மெட்டல் டம்ளர் அது. ஸோ அதனால் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் எல்லாமே அந்த டம்ளரோட கான்டாக்ட் ஆகும்போது அதில் இருக்கிற கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர், ஐ மீன் தட் வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் வேப்பர் வந்து அதோட வந்து அட்டாச் ஆகிரும். அது வந்து இன் கனெக்ஷனில் வரும். ஸோ கனெக்ஷனில் வரும்போது அந்த மெட்டல் டம்ளர் வந்து கூலாக இருக்கும். உள்ள ஐஸ் கட்டி இருக்கிறதுனால கூலாக இருக்கும் போது அந்த வாட்டர் வேப்பர் வந்து அது வந்து இந்த ப்ராசஸ் பேர் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக தான் நம்மளோட ரெயினே பெய்யுது. ஸோ மழையே பெய்யுது. இப்போ இது வந்து அந்த ஹாட் ஏர், அந்த வாட்டர் வேப்பர் வந்து மேலே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆனோன்னா மேலே வந்து கூலிங் நடக்குது. ஸோ அந்த கூலிங் நடக்கிற மூலயமா வாட்டர் ட்ராப்லெட்டாக மாதிரி க்ளவுட்ஸாக மாதிரி கீழே வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபால் நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே போயிட்டு அது கண்டென்சேஷன், அதாவது கூலிங் ப்ராசஸ் நடந்து வாட்டர் ட்ராப்லெட் ஆகிற மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ் டம்ளரை வச்சோன்னே அந்த 2 டம்ளரோட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் வந்து போயிட்டு ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடுது. ஸோ அதில் இருக்க வாட்டர் வேப்பர்லாம் வந்து கூல் ஸ்டோன் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறிடும். அந்த வாட்டர் ட்ராப்லெட் தான் ஆக்சுவலி நம்மளுக்கு ட்ரெயின் ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னால் நீங்கள் வந்து அவங்க பார்த்த அந்த வாட்டர். ஸோ இப்படி தான் வந்து பண்ணால் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மழையும் வந்து பெய்யுது. ஸோ இது அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மழை பெய்யறதுக்கு ஏன் இது ட்ரீஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் இது சரியாக இருக்கான்னு செக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா ட்ரீஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராசஸ் பேர். ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் வழியாக அது வந்து என்ன பண்ணணும்னா அது வாட்டர் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்குதுல்ல. ஸோ அப்போ வந்து அது வந்து கீழே பூமியில் இருக்கிற தண்ணியை இழுத்துக்கும் அதோட நியூட்ரிஷனுக்காக. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நீட்ஸ் ஏர், வாட்டர் அண்ட் சன்லைட்னு. ஸோ அந்த வாட்டர் வந்து நீ பூமியில் உறிஞ்ச வாட்டர் வந்து எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து தேவைப்படாது. ஸோ இட் வில் யூஸ் மோர் தென் சம் ஆஃப் த வாட்டர்ஸ். அந்த சம் ஆஃப் த வாட்டர்ஸ் போக அது மிச்சம் இருக்கிற வாட்டர்ஸ்லாம், எக்ஸஸ் ஆன வாட்டர்ஸ்லாம் ஸ்டொமேட்டா வழியாக தான் அந்த ஏர் வந்து உள்ளே இழுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டொமேட்டா வழியாக இதெல்லாமே வாட்டர் வேப்பரா மாதிரி அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்லாம் வாட்டர் வேப்பரா மாதிரி வேப்பராகி வெளியில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து போய் கலந்துரும். ஸோ இந்த அட்மாஸ்பியரில் கலர்றதுனால நம்மளுக்கு வந்து மேலே போயிட்டு இது வந்து ரெயின் வந்து பொழியுது. ஸோ இதனால தான் அது வந்து நடக்குது. இதனால தான் அது வந்து ட்ரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு வந்து ரெயின் தர. ஸோ இதான் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இது. ஸோ அதாவது பிளான்ட்ஸ்லாம் வந்து தே நோ தட் த வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து இருந்தது அப்படின்னா அதோட ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் பண்ணிடும் எல்லா பிளான்ட்ஸும். ஏன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதனால தானே வாட்ரு வந்து வெளில போகாது, வாட்ரு வேப்பரா, அதனால் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நான் போட்டுருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கமெண்ட்லேயும் வந்து லிங்க் தந்துடுறேன். நீங்கள் பார்க்கலன்னா இதை பார்த்து இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ எப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஸோ சைனிங் அவுட் மாதிரி நன்றி வணக்கம். உங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனால் வந்து இது நல்லா இருக்குது இல்லாட்டி உங்களோட ஃபீட்பேக் ஸோ எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், ரோட் டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ஸோ நம்ம சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹிட் பண்ணுறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை.